ஆல்ரைட் கைஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இது என்னன்னு தெரியுதா? திஸ் இஸ் மைசூர் பாக்கு. மைசூர் பாக் அப்படின்னு அதில் போட்டிருந்துச்சு. ஐயோ செம்ம டேஸ்டாக இருக்குது. நான் வந்து இது காஸ்கோவில் தான் வாங்கினேன். ஐ திங்க் தீபாவளி ஸ்டாக்லாம் வந்து ஐ திங்க் தே ஆர் கெட்டிங் ரிட் ஆஃப் தீபாவளி ஸ்டாக். காஸ்கோவில் $5 இவ்வளோ பெரிய ஸ்வீட் பாக்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. நினச்சேன் எக்ஸ்பைரி டேட் வந்து 1 மந்த்துக்கு இருந்துச்சு. நினச்சேன் இது வாங்கணுமா, இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்குவோம், எப்போ தான் சாப்பிடாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் டூ மச் சுகர். பட் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இது ஓகே தான் நினைக்கிறேன். ஐ மீன் இந்த சைஸு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் 2-3 ஸ்வீட்டு. காலைல கொஞ்சம் காஜு குத்திரி சாப்பிட்டேன். அப்புறம் இது மில்க் பர்ஃபின்னு ஒன்று இருந்தது, அது சாப்பிட்டேன். இப்போது பாட்காஸ்ட்டுக்காக மைசூர் பாக்கு எடுத்து சாப்பிட்டுருக்கேன். பட் ஐ மீன் ஐ கேன்ட் ரெசிஸ்ட். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து பாட்காஸ்ட்டில் இந்தியன்ஸ் வந்து அப்ராடில் இருக்கோம்ல, அப்ராடில் இருக்கும்போது திஸ் இஸ் நாட் என்ன சொல்கிறது, யூஎஸ்ஏக்கு மட்டும் டார்கெட் பண்ணிடல. ஐ மீன் இது வந்து அப்ராடில் ஜென்ரலாகவே நீங்கள் போயிட்டீங்கன்னாவே ஒரு சீக்ரெட் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதாவது என்ன மாதிரினா, நம்ம வெளியே சொல்ல முடியாத ஒரு மாதிரியான ஸ்ட்ரகிள் இருக்கும். அதில் நான் வந்து என்னென்ன பார்த்தேன், நான் வந்து மற்றவங்ககிட்ட பேசினதை வச்சு உங்களுக்கு வந்து சும்மா ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். பட் அதை பற்றி வந்து நீங்கள் தான் திங்க் பண்ணணும், அதை நீங்கள் தான் ப்ராசஸ் பண்ணணும். அது உங்களோட தாட் என்ன, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூ டிசைட். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக்ரவுண்ட் தரேன் உங்களுக்கு நான். ரைட், நமக்கு ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்கும். ரைட்டா, நமக்கு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்கும். பட் ஒன்ஸ் நமக்கு அந்த மெச்சூரிட்டி வர வர என்னென்னா ரியாலிட்டி வில் ஸ்ட்ரைக். ரைட், லைக் இந்த மாதிரி ஓகே இந்த விஷயத்த பண்ண முடியாது. ரைட்டு, இந்த இந்த இப்படி நம்ம நினச்சோம் ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஐ மீன் எனக்கு பைக் அப்படின்னா வந்து பயங்கரம் ஆசை அப்படின்னு இருந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா, யமஹாவில் வந்து R15ன்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருந்துச்சு. நான் பைக் வாங்குகிற ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த பைக் வந்து ப்ரொடக்ஷனில் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சீட் இப்படி பின்னாடி வெர்ஷன் 2.1 சொல்லிட்டு சீட் இப்படி மேலே அப்படி தூக்குன மாதிரி வந்துருச்சு. அது எனக்கு பிடிக்கல. ஐ மீன் இட்ஸ் நாட் ஈவன் ப்ராக்டிக்கல். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு R15 இருக்கும், அது சூப்பர் பைக், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. பட் R15 அது ஒரு ட்ரீம் பைக்காக இருந்தாலுமே அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது இதோட பார்ட்ஸு, இதோட எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் யமஹா, அப்புறம் நானும் கொஞ்சம் லீனாக இருந்தேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஓகே, ஐ செட்டில்டு ஃபார் அப்பாச்சி RTR. இட்ஸ் அ வெரி நைஸ் பைக், சூப்பராக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டான பைக், டிவிஎஸ். அஃப்கோர்ஸ் வந்து இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன். ஓகே, ஸோ இட்ஸ் செட்டில். ஐ ஆல்வேஸ் ட்ரீம் பண்ணுவோம், பட் ட்ரீம் பண்ணுறதுக்கு வந்து செட்டில் ஆக மாட்டோங்கிறதுக்கு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து யூஎஸ் வந்துட்டு நான் கார் வாங்கினப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷெவி கேமரோ. அந்த ஷெவி கேமரா வாங்கணுங்கிறது வந்து எந்த மாதிரி ஒரு ட்ரீம்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் பார்க்கும்போது ஷெவி கேமரா அதில் காட்டுறப்போ இட் வாஸ் அ வெரி பிக் ட்ரீம். நம்ம கேமரா வாங்கினா கார் வாங்கினா கேமரா தான் வாங்கணும் அப்படின்னு, அந்த எல்லோ அந்த பபிள் பி காரு. அதுக்கப்புறம் நான் கார் வாங்கின ஸ்டேஜில் வரும்போது இது வந்து இந்த கார் ப்ராக்டிக்கல் கிடையாது. நம்ம என்ன தான் ட்ரீமாக இருந்தாலுமே நம்ம கண்மூடித்தனமாக போய் பண்ண மாட்டோம்ல. இது வந்து ப்ராக்டிக்கல் இல்லைன்னா ப்ராக்டிக்கல் இல்லை, தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி சில விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். இட் இஸ் ஜஸ்ட் நாட் ப்ராக்டிக்கல். லைக் நோ மேட்டர் வாட் யூ டூ, இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். அதுக்கப்புறம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எல்லாம் நாங்கள் ஆல்வேஸ் ரெண்டட். ரைட், பிகாஸ் ரெண்டிங் வாஸ் த பெஸ்ட் திங். அந்த டைமில் ஃபினான்ஷியலி அதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரெண்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் வீடு கட்டினோம், ஆனால் அந்த வீட்டில் நான் இல்லை. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் வந்து ஸோ மெனி டைம்ஸ் இன் லைஃப் நாங்கள் அவ்வளோ நாள் ரெண்ட் பண்ணிவிட்டு சொந்த வீடு தான் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ், ஒரு சிம்பிள் மாதிரி அது அப்படிங்கிற நம்ம மைண்டு டியூன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி கட்டின வீட்டிலே தங்க முடியலையே நம்மளால் இந்தியாவில் அப்படின்னு ஒன்று இருக்குது எனக்கு. தெர் ஆர் திங்ஸ் தட் யூ ரியலி கெனாட் சேஞ்ச். இப்படி தான் ஆசையை டெவலப் பண்ணிக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி பண்ணலாமே தவிர. பட் ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு வரும்போது வி சார்ட் ஆஃப் லைக் நீட் டு அடாப்ட் அ லிட்டில் பிட். ரைட், ஃபஸ்ட்டு யூஎஸில் வீடு வாங்கினப்போ
என்னோட ஒரிஜினலாக என்னோட ஆசை என்ன இருந்துச்சுன்னா, நான் கலிஃபோர்னியாவில் வந்து லாங் பீச்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ரொம்ப சில் ஊர், ரொம்ப செம்மையாக இருக்கும் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அங்கே நிறைய டைம் நாங்கள் டூர்லாம் போயிருக்கோம் அங்கே அந்த ஊருக்கு அடிக்கடி. இப்போது லாஸ் ஏஞ்சலிஸில் வந்து போர் அடிக்குது அப்படின்னா கார் எடுத்துகிட்டு லாங் பீச்சுக்கு தான் போவோம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் லாங் பீச் அது. அங்கே தான் நான் வீடு வாங்கணும்னு ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம யங்கர் பீரியடில் இருக்கும்போது வி டென் டு மூவ் இன் டு ஏரியாஸ். நமக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக இருக்குது, நம்மளால் எங்கே வந்து நல்லா சர்வை பண்ண முடியும், நம்மளால் எங்கே வந்து லைஃப்பில் பெரிய ஆளாக வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ப்ளஸ் காஸ்ட்ஸையும் வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். நம்ம காசு இருக்குன்றதுக்காக கொண்டு போய் அழிக்க முடியாது. இட் இஸ் அபவுட் கீப்பிங் அவர் காஸ்ட்ஸ் லோ. லைக் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபாரினில் சம்பாதிக்கும் போது யூனோ உங்களோட மணி இருக்குல்ல, அதில் என்னோடய ஃபார்முலா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு மந்த்லி ஒரு மணி வருது அப்படின்னா நம்மளோட எல்லா செலவும் இருக்குல்ல, அது வந்து 50% இருக்கணும். மிச்சம் 50% வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு டிஸ்பென்சபிள் இன்கமாக 50% இருக்கணுங்கிறது என்னோட சிம்பிள் ஃபார்முலா. அதாவது எல்லாமே கிராசரி, சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே அந்த 50%க்குள்ளே போயிடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு $20,000 மந்த்லி சம்பாதிக்கிறீங்கன்னா, $10,000 இந்த எல்லாமே முடிஞ்சுட்டு மிச்சம் $10,000 சும்மா இருக்கணும் மந்த்லி. அப்படி இருந்தால் தான் வந்து நல்லா இருக்க முடியும். ஸோ நம்ம அப்ராட் போகிற இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறது என்னென்னா, தெர் இஸ் அ ப்ரெஷர் டு அப்பியர் செட்டில்டு, ரைட்? லைக் இந்த மாதிரி செட்டில் ஆகிட்டோம், நான் வந்து லைஃப்பில் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறத வந்து தெர் இஸ் அ ப்ரெஷர் டு ஷோ பீப்புள் தட் யூ ஆர் செட்டில்டு இன் லைஃப் பிகாஸ் யூ டுக் த ரிஸ்க் டு கோ அப்ராட், ரைட்? அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் வந்து விட்டுட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு நிறையா உங்களுக்கு உண்டான அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு சில என்ன சொல்கிறது, சொல்ல முடியாத சில கஷ்டம்லாம் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தேட் பிகாஸ் ஐ பின் த்ரூ தேட், ரைட்? ஐ பின் த்ரூ தோஸ். இவென்ச்சுவலி பீப்புள் எஸ்பெஷலி இண்டியன்ஸ் அப்ராட் வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு டெவலப் ஆகிடும் உடம்புல, மனசுலையும் உடம்புலையும். எப்படின்னா, யூ கேனாட் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பி ஹாப்பி அட் த சேம் டைம். இதுதான் வந்து ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். வாட் ஆர் யூ ட்ரைங் டு ஆப்டிமைஸ் ஃபார், ரைட்? இந்த ப்ரெஷர் டு அப்பியர் செட்டில்டு நமக்கு நிறையா இருக்கிறனால அந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லெட்ஸ் சே இஃப் அ பஞ்ச் ஆஃப் யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் இன் த சேம் கண்ட்ரி யூ ஆர் இன், ரைட்? இப்போ ஒரு துபாயில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துபாயில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா, தே கம் டு யுவர் ஹோம், தே லுக் அட் யூ, ஹவு யூ லிவ் இருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்கணும், நல்லா காட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் அப்ராட் போயிருப்பீங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருக்கக்கூடாது, அந்த செட்டில் ஆகிட்டோங்கிற ப்ரெஷர் இருக்கக்கூடாது போயிருப்பீங்க. பட் அப்ராடில் ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ரைட்? லைக் தேர் வில் பி ரிலேட்டிவ்ஸ் அப்ராட். ஸோ யூ வாண்ட் ஜஸ்ட் ஷோகேஸ் வாட் யூ காட், ரைட்? அந்த ப்ரெஷர்லேருந்து உண்மையிலே நம்ம வெளியே வரணும்னா, நான் எப்படி பண்ணேன்னா, எது ப்ராக்டிக்கலோ அதை மட்டும் தான் பண்ணுறது. ப்ராக்டிக்கல் இல்லாததை பண்ணுறது கிடையாது. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது கிடையாது. ரொம்ப ஜட்மெண்டலாக இருக்கிற பீப்புளை வந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுறது. ஸோ இது 2 தான் நான் பண்ணேன். நான் வந்து பெருசாக இது பண்ணல. பட் இந்த மாதிரி வந்து அவுட் சைடில் வந்து ஸ்டேபிளாக காட்டணுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா, வி கோ இன் டு பர்ன் அவுட், லோன்லினஸ், கடன், இதுக்குள்ளெல்லாம் நம்ம போய் மாட்டிப்போம். அதனால் நம்மளால் வெளியே சொல்ல முடியாது, ரைட்? இந்த மாதிரி நான் வந்து பிரச்சனையில் இருக்கேன், நான் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதோ, இல்லை நம்ம ஊரில் வந்து தெரப்பிஸ்ட்லாம் போனால் வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்குது அதில், ரைட்? லைக் இது தெரப்பிஸ்ட்டை போனால் சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்மா, ரைட்? தட் இஸ்னா அது வந்து இன்னும் சரியாகலாது. அது இன்னும் கம்ப்ளீட்டாக அக்செப்டட், சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணிக்கல தெரப்பி இதெல்லாம் வந்துட்டு. சம்டைம்ஸ் தெரப்பி வில் ரியலி ஹெல்ப் சம்மன், சம்டைம்ஸ் தெரப்பி ஒன்ட் ஹெல்ப். லைக் அது வந்து நீங்கள் ஒருத்தரும் இவாலுவேட் அது இண்டிவிஜுவல் பேசிக் தான். ஒரு செல்ஃப் இவாலுவேட் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்குறது தான். சக்ஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான சக்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜெனரிக் சக்ஸஸ் வேர் யூ ஜஸ்ட் கெட் அ ஜாப் அண்ட் லைக் யூஆர் ஸ்டேபிள், செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்கிறதே ஒரு விதமான சக்ஸஸ் மாதிரி தான் அது. இன்னொரு சக்ஸஸ் என்னென்னா வந்து பர்ஃபார்மேட்டிவ் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பர்ஃபார்மேட்டிவ் சக்ஸஸ்குள்ளே போகிறனால தான் நிறைய பேர் வந்துட்டு இப்போ $2 million ஏர்ன் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட $1 million டேக்ஸ் கட்டுவாங்க. பாதி டேக்ஸில் போயிடும். அதுக்கப்புறம் மிச்சம் $1 million வச்சு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை ப்ரைவேட் ஸ்கூல் அனுப்புறது, இது பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு $50,000 கூட இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒன்ஸ் யூ மேக் millions of dollars எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகண்ட் ஆகிடும், ரைட்? லைக் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர். எந்த மாதிரினா,
டூரும் ஒரு டூர் போகிறலாம் சாதாரணமான டூர் போகிறது இல்லை, ரைட்? லைக் பயங்கரமான ஒரு எக்ஸாட்டிக் வேறு லெவல் டூர் போகிறது. ஸோ சம் இண்டியன்ஸ் வந்துட்டு அப்ராட் போனது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நான் ஸ்டாப்பான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்க, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், இல்லை இன்சூரன்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பேன், ரைட்? ஸோ பிகாஸ் ஒன்ஸ் யூ குவிட் யுவர் ஜாப் யூ ஆர் நாட் ஆன் தர் இன்சூரன்ஸ் எனிமோர். அதுக்கு வந்து பரிஸ்டா ஃபயர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு கான்செப்ட், பரிஸ்டா ஃபயர். ஃபயர்னா என்ன தெரியும் உங்களுக்கு? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி, அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு உண்டான பணத்தை நான் சேர்த்துட்டேன் அப்படிங்கிறது தான் ஃபயர். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபயர் ஸ்டேட்டஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் பரிஸ்டாவாக போய் ஒரு காஃபி ஷாப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டார்பக்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல. அவங்கள்ட்ட அவ்வளோ கோடி கோடியாக பணம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா அங்கே ஒரு இன்சூரன்ஸ் கவர் ஆகும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஆகும், டே டு டே எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பரிஸ்டா ஃபயர் பேத் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம இந்தியன்ஸுன்னு இல்லை, பொதுவாகவே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நிறைய பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பரிஸ்டா ஃபயர்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபயர் கேட்டகரிஸ் இருக்குது. எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. ப்ளஸ் வந்துட்டு மந்த்லி ரெக்கரிங் இன்கம் இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ மணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து துவண்டு போனாலும் அந்த மந்த்லி ரெக்கரிங் வரும்போது வில் பி ஃபைன், வில் பி ஹாப்பி. அந்த ப்ரெஷர் டு அப்பியர் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரகிள். அதில் பண்ணுற சில பர்ஃபார்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ்னால நம்ம ஃபாரினில் இருக்க இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ரீசெண்டாக ஸ்டோரி சொன்னாப்பில். ஷீஸ் இன் ட்ராய், மிஷிகன். அவன் வந்துட்டு ஏதோ ஹோட்டலுக்கு போனாப்லையா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஒரு இன்னொரு லேடி, இந்தியன் லேடி, அவங்க வந்துட்டு அவங்க வந்து யூஎஸ்க்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது போல். என் ஃப்ரெண்டு வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறா யூஎஸில். ஏன்னா அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது யூஎஸ் வரதுக்கு. அவங்க தான் எனக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணுது. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வாங்கியிருக்கோம், இங்கே தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்களாமா. சி, யூ வாண்ட் டு ஷோ ஆஃப், யூ வாண்ட் டு டெல் சம் ஒன், ரைட்? யூ பாட் அ ஹவுஸ், யூ. பட் இங்கே ரொம்ப நாள் இருந்தவங்களுக்கு தான் தெரியும், நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் ஆர் மோஸ்ட்லி ட்ராஷ். லைக் தே ஆர் பில்ட் வித் லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை எப்படி கட்டுறாங்க, அது எந்த மாதிரி இருக்குன்னு அது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும். அது இல்லைன்னு வச்சிங்களேன், இருக்கிறதே கேவலமான மெட்டீரியலை கொண்டு வந்து வீடு கட்டி கொடுத்துருவான். கொஞ்ச நாளில் வீடு ஃபுல்லாக மோல்டு வந்து வீடு ஃபுல்லாக வந்து கரையை அரைச்சி வேறு லெவலில் ஆகிடும் அது. அதனால் வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோமை வந்து வாங்க வேண்டாம். கன்சிடர் பையிங் அண்ட் ஓல்டர் ஹோம்னே ஒரு இது இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் ஒரு இது இருக்குது, ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதில். அவங்க வந்து இது மாதிரி சீன் காமிச்சிருந்தாங்களாம்மா. அப்போது வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஓகே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது தெரியல போல இருக்குது. அதுக்கப்புறம் வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த லேடி வந்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்களாம், எந்த இயர் கிராஜுவேட் ஆன அப்படின்னு கேட்டாங்களாம்மா. அப்போ வந்து நீங்கள் எந்த இயர் கிராஜுவேட் ஆனீங்க கேட்டதுக்கு ஏதோ ஒரு இயர் சொன்னாங்களாம்மா. அப்போ நான் 11th தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாலாமா. அப்போ வந்து ரொம்ப கடுப்பாயிடாங்க போல இருக்கு. ரெஸ்பாண்ட் லைக் தட். There are some Indians who really want to show off, man. They really want to show what they got, right? So அந்த ஸ்ட்ரகிள் என்னென்னா, அவங்களுக்கு யார்ட்டையாவது சொல்லணும். அந்த சொல்ல முடியாமல் அதை இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பேர் யார் தெரியுமா அப்படின்னு காட்டுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொரு ரெண்டாவது ஒரு பாயிண்ட் வந்து, நான் ஆக்சுவலாக பிலாங்கிங்னஸ் பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. பட் ஐ ரியலி வாண்டட் டு டாக் அபவுட் சம்திங் a little different, right? See, உங்களுக்கு தெரியும், இந்தியன்ஸ் ஆர் ஃபேஸிங் a lot of hate, civic sense issue, all that, எனக்கு தெரியும். ஆனால் some Indians, right, have a civic sense problem. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? லைக் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம பார்க்குறோம்ல, வீடியோஸ்லாம் பார்க்குறோம், அப்ராடில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். தேர் இஸ் அன் இஷ்யூ, ரைட்? லைக் நமக்கு தெரியும், அதில் வந்து ஹேட் வருதுன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பனாகவே ஹேட் பண்ணலாம், ரேசிசம் காட்டலாம், ஓப்பனாகவே எல்லாம் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ அக்ரி ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் லெட் மீ நோ, ரைட்? லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் டூ. மற்ற இந்தியன், இன்னொரு இந்தியன் பண்ணுற அந்த சிவிக் சென்ஸ் இஷ்யூவோ, இல்லை வேற ஒரு இந்தியன் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு தப்பாக ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு கண்ட்ரியில், சம்ஹவ் நீங்கள் வந்து எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறது
நீங்கள் வந்து அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிற அந்த ஃபீலிங். You see what I'm saying, right? Did you ever have that feeling of looking at some other Indian and they have some behavior issue abroad and you feel that you are embarrassed by that because you are also Indian? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இது வந்து நிறைய இந்தியன்ஸ் சீக்ரெட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த மைசூர் பாகை கொடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, யூ டோன்ட் ரெப்ரசன்ட் எனி ஆஃப் தெம். யூ ஆர் யூனிக், யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ டூ யூ. நீங்கள் அந்த மாதிரி இந்தியன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலை. உங்களுக்கு அவங்களுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஒரு இந்தியன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் இல்லை ஏதோ ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபில் இருக்கிறீங்க, உங்கள் ரிலீஜனில் இருக்கிறவங்க யாராச்சும் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் ஆன் யூ, ரைட்? டோன்ட் ஹாவ் தட் கில்ட் ட்ரிப் இன்சைட் யுவர் ஹெட். புரியுதா? ஏன்னா நீங்கள் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணலை, உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. புரியுதா? இதுவும் ஒரு உங்களுக்கு வந்து பிலாங்கிங்னஸ்க்கு ஒரு இஷ்யூ வரும். இந்த அட்வைஸே எனக்கு கொடுத்ததே என்னோடய மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சர் தான். ஏன்னா வந்துட்டு ரீசெண்டாக ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அதில் நான் சொன்னேன், ஐ எம் ஆக்சுவலி வெரி எம்பாரஸ்ட் சிஃபோ, இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோடய பீப்புள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்னு சொன்னேன். அவர் சொன்னார், யூ டோன்ட் ரெப்ரசன்ட் தெம், யூ ஆர் யூனிக் அப்படின்னாரு. அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், நிறைய பேச மாட்டார். ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு யா அஃப்கோர்ஸ் ரைட், ஐ டோன்ட் ரெப்ரசன்ட் தெம். ஐ மீன் the bad side of it, right? I'm just saying, just to adjust your mindset. இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணும்போது யூ ஹாவ் டு டெல் யுவர் செல்ஃப், யூ ஆர் நாட் ரெப்ரசன்டிங் தெம். அந்த சிவிக் சென்ஸ் இஷ்யூ இருக்கிற ஆளுங்களை சொல்கிறேன், யூ ஆர் நாட் ரெப்ரசன்டிங் தெம், யூ ஆர் டிஃப்ரெண்ட், ரைட்? ஜஸ்ட் மேக் ஷுர் டு டெல் யுவர் செல்ஃப் தேட், ரைட்? அண்டு நிறையா இந்த மாதிரி விஷயம் போகும், இந்த மாதிரி இந்தியன்ஸ் ஆர் கேமிங் த சிஸ்டம், இந்த மாதிரி இது அதுன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஹேட் வந்தாலுமே இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் பிஹேவியர் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் சம்டைம்ஸ் இட் மைட் பி பிகாஸ் ஆஃப் யுவர் பிஹேவியர். 2 பேர் எடுத்துக்கலாம், ரைட்? ஒன்று வேறு ஒரு எத்னிசிட்டியில் இருக்கிற ஒரு ஆள், இன்னொன்று ஒரு இந்தியன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வேறு எத்னிசிட்டியில் இருக்கிற ஆள் வந்துட்டு சரி 2 பேருமே ஜிம்முக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். 2 பேர் மேலேயும் பயங்கரமாக கப் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்மெல்லு வருது, வேறு ஸ்மெல். அந்த வேறு எத்னிசிட்டியில் இருக்கிற ஆளை வந்துட்டு ஓகே ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. ஆனால் இந்தியன் மேலே ஸ்மெல் அடிச்சிச்சுன்னா இவன் இந்தியன், அதனால தான் அவன் மேலே நாத்தடிக்குது அப்படின்வாங்க. டிஃப்ரென்ஸ் புரியுதா? இதுதான் அந்த ரேஷியல் விஷயம் அப்ராடில் போகிறது இந்தியன்ஸ் பற்றி. இந்தியன்ஸ் ஆர் அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது, இந்தியன்ஸ் வந்து அந்த ஏதோ ஒரு என்னென்னலாம் வந்து டீக்ரேட் பண்ணி அசிங்கப்படுத்தி ஃபிசிக்கலாக எப்படிலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஆன்லைனில் நடக்குது, ரைட்? பட் there is a thing that sometimes if you notice it, these are the accounts from other countries who's tearing America apart, right? Sometimes if you might notice, it's not always from the US. உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். this whole thing is happening because of ஆன்லைன் ட்ரிகர்டு திங்ஸ். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்பீச், ஆன்லைன் விஷயங்கள் வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை வந்து மாற்றும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது, ரைட்? இப்போ வந்து ஆன்லைனில் வந்து ரேசிசம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் யூ கேன் பி ரேசிஸ்ட் ஃப்ரீலி ஆன்லைன் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு ஆஃப்லைன்லேயும் அது வந்து ஃபீட் பண்ணும், ரைட்? அந்த தைரியம், அந்த என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அந்த ஒரு இது தன்னம்பிக்கை, ரைட்? அதெல்லாம் வந்து ஃபீட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும். அது வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்ட்ரகிள் வித் இட். அட் த சேம் டைம் யூ டெல் யுவர் செல்ஃப் தட் யூ டோன்ட் ரெப்ரசன்ட் எனி ஆஃப் தம் அண்ட் யூ பி டீசென்ட். அவ்வளோதான் சொல்கிறேன். யூ பி த டீசென்ட் இண்டியன் guy that everyone appreciates, that everyone loves, things like that. Just don't put yourself in someone else's shoes and think that you represent them somehow. அந்த கில்ட் உங்களுக்கு இருக்குனாலே you are a good person. You feel obligated for someone else's actions. Just don't do that, man. Don't. Not worth it. Not worth your time. Not worth your energy. See, நம்ம அப்ராட் போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த கண்ட்ரியில். நம்ம அப்ராட் போன கண்ட்ரியில் வந்து நமக்கு ஒரு ஆசை வரும், இந்த கண்ட்ரி நல்லா இருக்கே, நம்ம இங்கே செட்டில் ஆகலாமா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன் வந்து யூஸ்வலாக வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு,
உங்கள மாரி வந்து ஹை கம்பேட்டிட்டிவ் சிச்சுவேஷனில் அவங்க இருக்க வேணாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கே இங்கே காம்படிஷன் கொஞ்சம் மைல்டா இருக்கு. அவங்க கொஞ்சம் நல்லா வருவாங்க. அவங்களுக்கு லைஃப் ஈஸியா இருக்கும். எல்லாமே ஒரு பெட்டர் லைஃப் த கான்செப்ட் ஆஃப் பெட்டர் லைஃப் ரைட்? லைக் அந்த மாரி போய் குடுக்குறது தானே ஒரு ஐடியா. சம் இந்தியன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். என்ன மாரி கில்ட்னா, கிட்டத்தட்ட நான் செகண்ட் பாயிண்ட்ல சொன்ன கில்ட் மாரி தான். ஆனா அது வேற மாரி. அது என்ன மாரி கில்ட்னா, ஒரு கண்ட்ரிக்கு நம்ப லெட்ஸ் சே யூ வாண்ட் டு இமிகிரேட் டூ அ கண்ட்ரி ரைட்? அண்ட் யூ ஃபீல் தட் ஏதோ இந்தியாவ பிட்ரே பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அது பிட்ரேன்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னா வந்துட்டு, யூ நோ ஒரு சட்டிலான ஒரு ஒரு பாரம். த ஃபீலிங் ஆஃப் நாட் மிஸ்ஸிங் இந்தியா இனஃப். புரியுதுங்களா? ஸோ யூஆர் அப்ராட் ரைட்? யூ மூவ்ட் அவுட். ஆனா வந்து இந்தியாவ மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற அந்த இது வந்து நான் இன்னும் மிஸ் பண்ணணும், நான் இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அந்த ஸ்ட்ரகிள் வந்து உங்களுக்கு அந்த கல்ச்சர் லூஸ் பண்றது, அதில கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் ஃபீல் ஆகாது. ஆனா, இப்போ நான் 40% பழைய இந்தியன் மாரி இருக்கிறதா? இல்ல 30% பழைய இந்தியன் மாரி இருக்கிறதாங்கிறது தான் பிரச்சனை. ஹவ் 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 மச் ஆஃப் அன் இண்டியன் செல்ஃப், ஓல்ட் இண்டியன் செல்ஃப் ஷுட் ஐ பி? அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். இப்போ என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஐ அம் இன் மை 30ஸ் ரைட்? லைக் எனக்கு வந்து சில சாங்ஸு இப்போ புதுசா வர சாங்ஸ் எதையுமே நான் கேட்கறதில்ல ரைட்? இப்போ ஒரு தமிழ் சினிமா சாங்ஸ்ல வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷன் மாரி ஆயிடுச்சு ரைட்? இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லைக்ஸ் இட் ரைட்? இந்த ஜென்ஸி லைக் இட். நான் மில்லனியல் ரைட்? ஜென்ஸிக்கு பிடிக்குது, ஜென் ஆல்ஃபாக்கு பிடிக்குது, அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பிடிக்குது ரைட்? லெட் தெம் ஹேவ் ஃபன். பட் நான் வந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் பிடிக்கும்ல. இந்த மாரி வந்து ஒரு வாரணமாயிரம் சாங்ஸு, நாக்குமுக்கா, ஆம், அதுக்கப்புறம் என்ன, இந்த சில சில பாட்டுலாம் இருக்கும்ல, இந்த ஹசிலி பிசிலி அந்த 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 பாட்டு மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். என்னோட பிளேலிஸ்ட் வந்து அப்டேட்டே ஆகல. அதிலேயே ஸ்டக் ஆகி தான் நிக்கிறேன் பேசிக்கா நானு. புதுசா பாட்டு கேட்கிறதோ, ரொம்ப ரேரா தான் வந்து இது புது சாங் வந்திருக்கு, இத கேட்கலாம் அப்படின்னு தமிழ் சாங்ஸ் சொல்றேன். என்னோட பிளேலிஸ்ட் வந்து அப்டேட்டே ஆனது கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு நியூ சாங்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் நாட் மை திங் ரைட்? லைக் அது மாரி உங்களுக்கும் இருக்கும். யூ வில் பி ஸ்டக் இன் அ ஜெனரேஷன் ஆஃப் சாங்ஸ். நீங்க 1960ஸ்ல யுஎஸ்க்கு வந்தவங்க அந்த இந்தியன்ஸ்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் சாங்ஸ்ல ஸ்டக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங். இட் ரிமைண்ட்ஸ் தெம் ஆஃப் இந்தியா. இட் ரிமைண்ட்ஸ் தெம் ஆஃப் ஆல் தட் ரைட்? ஸோ யூ வில் ஹேவ் அ ப்ராப்ளம் மூவிங் ஆன் ரைட்? இந்தியா இனிமே உங்க லைஃப்ல இல்ல அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி, உணர்ந்து, அத மூவ் ஆன் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாரி டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ யூ வில் பி ஸ்ட்ரக்லிங் வித் தட் ரைட்? அண்ட் அண்ட் யூ டோன்ட் வாண்ட் டூ சே இட். அதனால நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா, இந்தியாவ பத்தி தப்பா பேசுறது. லைக் பிகாஸ் யூ வாண்ட் டூ காம்பன்சேட் ஃபார் இட். லைக் ஓவர் காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்தியால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஃபேமிலி கூட ஹேப்பியா இருப்பாங்க. இப்போ வந்து நல்லா பேமெண்ட் சிஸ்டம்லாம் சூப்பரா இருக்கு இந்தியால. ஸோ தேர் இஸ் நோ என்ன சொல்றது? நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரைட்? சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அப்புறம் வந்தே பாரத் பத்தி கேள்விப்பட்டேன். இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. தீஸ் ஆர் ஆல் லைக் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். பட் யூ டோன்ட் ஹேவ் டூ டாக் crap about India, right? Like just because you have this guilt moving on, right? உங்களுக்கு கில்ட்டியா இருக்குது, அந்த மூவ் ஆன் பண்ண முடியல. உங்களுக்கு திருப்பி இந்தியா போகணும்னா just go back to India and live with your parents, friends, relatives, whatever. பட் இந்தியாவ பத்தி தப்பா பேசி அத ஓவர் காம்பன்சேட் பண்றது, இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் அண்ட் இட் இஸ் வெரி பெசிமிஸ்டிக். அது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்ல. அது லாங் டர்ம் நல்லதில்ல. பிகாஸ் உங்களுக்கு தெரியும்ல, இந்தியா இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. தெரியும்ல உங்களுக்கு அது. ஆனாலுமே நம்ப இன்னும் அத ஃபைட் பண்ணி தான் இருக்கோம். ஏன்னா வந்து இந்த மாரி மைசூர் பாக்கு சாப்பிடுறனால தான் அது. ரைட்? கண்ட்ரோல் இல்லாம. யூ டிசைடட் தட் யூ வாண்ட் டு லீவ் இந்தியா அண்ட் யூ லெஃப்ட் இந்தியா. யூ என்டர் இன்டு another country and you started to like that country, right? And you want your kids to enjoy that country. யூ யூ ரியலி வாண்ட் டு மேக் திங்ஸ் ரைட். உங்களோட பாஸ்ட்டை பற்றியோ, உங்களோட நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸையோ சேலஞ்ச் பண்ணாதீங்க ரைட்? பிகாஸ் இட் இஸ் யூஸ்லெஸ். லெட்ஸ் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க கூட ஒரு பிரேக்கப் பண்ணணும். யூ டோன்ட் வாண்ட் தட் ஃப்ரெண்ட்ஷிப் எனிமோர். நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. அண்ட் யூ ஸ்டார்ட் டு லிவ் யுவர் ஓன் லைஃப்.
இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஆக்சுவலி மூவ் ஆன், ரைட்? சம்டைம்ஸ் அந்த அந்த பெயின், அந்த பிட்ரேயல், அந்த வலி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ரைட்? அந்த இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு என்டிட்டியை என்றைக்குமே வந்து உங்களுடைய கில்ட்டை ஓவர் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தப்பாக பேசாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சரி, ஜஸ்ட் டோன்ட் டூ தட். பிகாஸ் இந்தியா இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் செல்ஃப், ரைட்? இட் இஸ் டெவலப்பிங். பிகாஸ் யூ ஆஸ் அ சிட்டிசன், யூ தாட் this doesn't work for me and you moved on. You found a better opportunity and you moved on. அதுக்கப்புறம் வந்து அதில் சில சேயிங் நிறைய பேர் சொல்லிட்டு திரிகிற சில விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா, த இந்தியன் ட்ரீம் இஸ் டு லீவ் இந்தியா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஐ தாட் இட் இஸ் வெரி பேட். அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். சரி, ஓகே, இப்படி யோசிக்கலாம். இப்போ இந்தியாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐ மீன், திஸ் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் இட்ஸ் ஃப்ரம் இந்தியா. என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு 2 கோடி ரூபா பணம் வச்சு என்ன பண்ணுவீங்க? மைண்டில் இமீடியட்டாக என்ன வரும்னா, வீடு கட்டணும், இல்லை லேண்ட் வாங்கணும், இல்லை வந்து கோல்டு வாங்கணும், இல்லை ரைட், பேங்க்கில் போட்டுட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மணி மேக் பண்ணணும். தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் யூ இமீடியட்லி லிஸ்ட், ரைட்லிங்களா? யாருமே வந்து பணத்தை வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், இல்லை வந்து ப்ரைவேட் எக்விட்டி பண்ணணும், இல்லை வந்துட்டு மார்க்கெட்டில் பணம் போடணும், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். நோபடி டெல்ஸ் தட், ரைட்? மார்க்கெட்டில் உங்கள் பணம் இருக்க தான் கண்ட்ரியும் டெவலப் ஆகும், எல்லாமே, ரைட்? ஸோ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்லேயும் கோல்ட்லேயும் இட் இஸ் நாட் தேட் வேல்யூபிள். ஸ்டாக்ஸ் தான் எல்லாம். ஏன் ஸ்டாக்ஸ்னால், ஏன்னா மணி மார்க்கெட்டில் இருக்குது, ரைட்? இந்த மணி மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா, பணம் நிறையா புரளும் கண்ட்ரியில். அதனால தான் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் வேல்யூட், ரைட்? அதனால் இந்தியா வந்து இட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட் செல்ஃப். இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் ஃபார் இட் இம்ப்ரூவ். உங்களுக்கு வந்து செட் ஆகலை, அவ்வளோதான். ஸோ யூ தாட் அபவுட் மூவிங் ஆன். நீங்கள் அப்ராடில் வந்து இவால்வ் ஆகுறீங்க, உங்களுக்கு நல்லா க்ரோத் இருக்குது அப்படின்னாலுமே யூ ஃபீல் பேட் அபவுட் இட். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்ககிட்ட வந்து கம்பேரிசன்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி சர்பாஸ்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு நிறைய இந்த என்டையர் ஃபீலிங் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் இந்தியாவில் இருக்கிற உங்களோட பியர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ். ஏன்னா வந்துட்டு இது உங்களால் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் இப்போ நான் பேசுகிறது கூட நிறைய விஷயம் வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அதான் ஃபாரின் போயிட்டல உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஃபாரின் போனாலுமே இந்தியன்ஸ் வந்து நிறையா தி கிவ் பேக், அவங்க பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இந்தியன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலுமே தெர் இஸ் ஆல்வேஸ் திஸ் கில்ட் ஆஃப் மூவிங் ஆன். பிகாஸ் உங்கள் கிட்ஸுக்கு அந்த கில்ட் இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்க கிட்ஸ் வந்து இங்கே பிறந்திருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதான் அவங்க கண்ட்ரி, ரைட்? அவங்க இங்கே சிட்டிசன்ஸாக இருப்பாங்க, பிறந்திருப்பாங்க. பட் நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இமிக்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, ரொம்ப உங்களுக்கு ஒரு ட்ரான்சிஷன் ஸ்டேஜில் தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த ட்ரான்சிஷன் ஸ்டேஜ் வந்து யூ நீட் அ லாட் ஆஃப் மென்டல் சப்போர்ட். யூ நீட் லாட் ஆஃப் பீப்புள் டு ஹெல்ப் யூ, கைட் யூ. நீங்கள் நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம பாட்காஸ்ட்டும் இருக்குது. ஸோ லைக் அவர் பாட்காஸ்ட், ரைட்? உங்களுக்கு இப்போது ரேசிஸ்டான ஒரு கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு செகண்ட். யூ ரியலி நீட் டு பி அவேர் ஆஃப் சச் ஃபீலிங்ஸ், ரைட்? ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாரின் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு வந்து சில சேலஞ்சஸ், மென்டலி சேலஞ்சஸ் இருக்குன்னா, அதை சீக்கிரட்டாக அதை நினச்சி ஸ்ட்ரகிள் பண்ணாமல் கண்டிப்பாக டாக் டு அ ஃப்ரெண்ட், டாக் டு அ ஃபேமிலி மெம்பர், பேசி அதை வந்து எப்படி அதை கோ த்ரூ பண்ணுறது, எப்படி அதை அடுத்த ஸ்டெப் ரீச் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இஃப் யூ ஹேவ் கொஷின்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட், feel free to comment, let me know. Okay? Next podcast மீட் பண்ணுறேன். டேக் கேர், ஹேவ் a nice day. Bye bye.